யாரெல்லாம் பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே நிலாவுக்கும் பிறந்த நாள் விழாவை சீரும் சிறப்புமாக வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் கிட்ட வந்து நீ வீட்டில் விஷயத்த சொல்லாதன்னு சொன்னதுனால பல்லவன் வந்து எதுவுமே வீட்டில் சொல்லலை. அதாவது வானதியோட அண்ணன் வந்து நிலாவை தப்பு தப்பாக பேசினதை சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வானதி மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது பாண்டியோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நீ என்ன என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, அண்ணன் இவனை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்னனை பார்த்து சொல்றாங்க. நிலாக்கா இவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், இவனுக்காக தான் நான் வீட்டில் அவ்வளோ அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாண்டி கிட்ட வந்து பல்லவன் என்ன சொல்லிடுறாருன்னா, அண்ணே இவங்க கிட்ட பேசுறதும் பேசாதும் உங்களோட விருப்பனே, ஆனா இவங்க அண்ணன் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அண்ணியை எப்படிலாம் பேசுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதனால பாண்டிக்கு கோவம் வந்துடுது. பாத்தியா இவ்வளோ வேலை பார்த்துருக்கானே உங்க அண்ணே, அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா, தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வானதியை வீட்டை விட்டு விரட்டுறாப்புல. எனக்கு தெரியும் இப்படித்தான் நீங்க கோவப்படுவீங்கன்னு, ஆனா 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே கிடையாதா, இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க சொல்லுங்க. லவ் பண்றது என்ன சும்மா டைம் பாஸுக்கா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து சண்டை போடாம கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானதியோட வீட்டில் போய் வானதி அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நடு ரோட்ல வச்சு அந்த நிலாக்காவை அப்படி அசிங்கமா பேசியிருக்க, இந்நேரம் வேற யாராவது இருந்தாங்கன்னா உன்னைய செருப்பை வச்சு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க.